அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் வசனம் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து காலத்திற்கேற்ற மழையை உன் தேசத்துக்கு அளித்து உன் கைகளின் எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிப்பார். நீயோ பல ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தில் 3 ஆழமான வாக்குத்தத்தங்கள் மறைந்திருக்கின்றன. முதலாவது என்னது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், கர்த்தர் தமது வானத்தை பொக்கிஷ சாலையை திறப்பார். வானம் என்பது வெறும் மலை அல்ல, அது தேவனின் அருள், கிருபை, வழிநடத்துதல். மனிதன் அடைத்த கதவுகளை தேவன் ஒரே நொடியில் திறக்க முடியும். வேலைவாய்ப்பு, சமாதானம், தீர்வு, எல்லாவற்றிற்கும் மேலிருந்து வரும் ஆசீர்வாதம் தேவை. வானம் திறந்தால் வாழ்க்கை மாற்றம் அடையும். இரண்டாவதாக, காலத்திற்கேற்ற மழை. தேவன் கொடுப்பது எப்போதும் சரியான நேரத்தில் தான், தாமதமாகவும் அல்ல, அவசரமாகவும் அல்ல. நம் வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் தேவையான அளவில் தான் அவர் ஆசீர்வாதம் தருகிறார். தாமதம் போல் தோன்றுவது கூட தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் மறக்கக்கூடாது. மூன்றாவதாக, உன் கைகளின் எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் சோம்பேறித்தனத்தில் இல்லை, உழைப்பில் உள்ளது. நாம் செய்யும் சிறிய முயற்சிகளிலும் தேவன் தமது பெரும் ஆசீர்வாதத்தை சேர்க்கிறார். அதன் விளைவாக நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இது அடிமைத்தனம் அல்ல, அதிகாரத்தின் வாழ்க்கை. பற்றாக்குறை அல்ல, நிறைவான வாழ்க்கை. அன்பர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் மக்களுக்கு இந்த வசனம் இன்று கூட உயிருடன் செயல்படுகிறது. வானம் திறக்கப்படும், மழை வரும், உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும். இதுவே தேவனுடைய வாக்குத்தத்தம், இதுவே விசுவாசியின் வாழ்க்கை. தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.